ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃபுல் டே விலாக் நான் காமிக்கிறேன். ஃபுல் டேனா வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன செஞ்சேன் அப்படின்னு காமிக்கிறேன். மார்னிங் வந்து நான் உப்புமா வந்து தாளித்து விட்டுருக்கேன். இது வந்து நொய் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நாங்கள் சைடிஷ் கூட இல்லாமல் சாப்பிடுவோம். பசங்க நான் மட்டும்தான், அதனால சைடிஷ் எதுவும் செய்யல. ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே சீக்கிரம் போயிட்டாங்க. ஸோ நொய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தாளித்து விட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நொய் வந்து போடணும். நம்ம சேமியா அதெல்லாம் போடுறோம்ல, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து அந்த நொய்யை வந்து நம்ம வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அரிச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே உப்புமா பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் நொய் உப்புமா. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். எல்லா உப்புமாவும் செய்கிற மாதிரி அதே ஸ்டைலில் தான் இதுவும் செய்யணும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டும் போட்டுக்கணும். ஓகேங்களா? நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மதியம் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். ஸோ லெமன் ரைஸ் தாளிக்கிறது நான் எப்படி வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தவா வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து நீட்டாக கீறி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் வந்து கிச்சன் மேடை என்கிட்ட கட்டரும் இருக்குது, வெஜிடபிள் கட்டரும் இருந்தாலும் நான் கிச்சன் மேடை மார்னிங் எப்பயுமே சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன் டெய்லி. ஸோ அதிலே வச்சு கட் பண்ணி டக்கு டக்குன்னு அப்படியே பண்ணிவிடுவேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டு தாளித்ததுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறம் லெமனை ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கக்கூடாது, சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணணும். கொதிக்க வச்சா வந்து லெமன் ரைஸ் வந்து கசப்பு வந்துடும். ஸோ வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணணும். அந்த லெமனோட சாரை வந்து சூடு பண்ணணும். அவ்வளோதான். சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி வந்து என்கிட்ட இல்லை. நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி போட்டால். இஞ்சி வந்து மெயினாக போடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் இது சேர்த்துக்கணும். நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ரெசிபி வந்து செஞ்சு நான் காமிக்கல. இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். பட் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதனால நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாதம் வடித்த தண்ணி இதை வந்து நான் சமைக்கும் போதே தினமும் எடுத்து வச்சேன். தினமும் இல்லைனா கூட ஒரு 2-3 டேஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன் பாப்பாவுக்கு. அதை வந்து சூடாக எடுத்து வச்சு உப்பு போட்டு கிளாஸில் போட்டு ஆற்றி ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் கொடுத்துருவேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவேன். அவள் குடிச்சிருவா. பசங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. ஸோ அதனால் நான் கொடுத்துருவேன். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப வந்து கை கால்லாம் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த்தியாக இருப்பாங்க பசங்க, ஸ்ட்ரென்த் வரும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அப்படியே வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே போட்டு தாளிச்சிக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். உருளைக்கிழங்கு வந்து நிறைய வகையில் நம்ம செய்யலாம். இது வந்து நான் சிம்பிளாக டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக, பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவா, டைம் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே நான் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப எதுவுமே கிடையாது. சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிறதா இருந்தால் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து பூண்டு நச்சு போட்டு இதெல்லாம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சிம்பிளாக செஞ்சுட்டேன். இந்த சைடு வந்து லெமன், இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு சாதம் வடித்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு வந்து தண்ணி வந்து 1 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் போட்டிருக்க அளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் டைம் ஆகிடுச்சுன்றதால ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிட்டேன். நீங்கள் இந்த அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். நல்லா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டா உருளைக்கிழங்கு ரெடி. கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். முறுமுறுன்னு இருந்தால் நம்ம குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தண்ணியும் கொஞ்சம் நீ கூட வச்சதாலும் ரொம்ப மொறுமொறுன்னு வரல, ஓரளவுக்கு வந்தது. பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நான் எப்பயுமே என்னோடய சேனலில் வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிற சமையல் தான் எப்பயுமே நான் போட்டிருக்கேன் இப்போ வரைக்குமே. அது இல்லாமல் பழைய வீடியோஸ்லாம் நிறைய பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி,
நிறைய குழம்பு வகைகள், அதுக்கப்புறம் வந்து பொரியல் இதெல்லாம் போட்டிருக்கேன். எல்லோரும் போய் பாருங்கள். முக்கியமாக வந்து புடலங்காய் முட்டை பொரியல் போட்டிருக்கேன். அது நிறைய வியூஸ் போயிருக்கு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. அவ்வளோதான், தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். லெமன் ரைஸ்க்கு எப்பயுமே உருளைக்கிழங்கு நல்ல ஒரு காம்பினேஷன். மற்ற சைட் டிஷ்ஷோட உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ் வந்து கிளறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய பையன் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டுட்டு பொரியல் வச்சு கொடுத்தேன். உண்மையாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து கோலம் போட்டிருந்தேன். நான் அடிக்கடி போட மாட்டேன். ஹவுஸ் ஓனர் எங்கேயாவது வெளில போனால் போடுவேன். அந்த வீடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ.